வணக்கம். நான் உங்கள் டிரைவர் மேத்யூ. ஓலா, ஊபர், ரேபிட்டோ, இப்போ புதுசாக வந்திருக்கிற நம்ம யாத்திரை அப்படிங்கிற ஆப் மூலம் வாகனங்கள் ஓட்டி மாதம் 1,50,000 சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு வேலை தொழில் செய்ய போகிறதா இருந்தாலுமே யாராவது ஒரு சில பேர்கிட்ட இதுக்கு முன்னாடி அனுபவம் உள்ளவங்ககிட்ட நம்ம ஒரு ஆலோசனை கேட்போம். அப்படிதான் இந்த ஓலா, ஊபர் ஓட்டுறதுக்கும் நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்டேன். ஏற்கனவே ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு நான் ஏற்கனவே வந்து ஆக்டிவ் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் வீடியோலாம் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சொந்தமாக வண்டி போட்டோ இல்லை வாடகைக்கு எடுத்தோ லீஸுக்கு எடுத்தோ இந்த மாதிரி ஓலா, ஊபர், ரேபிட்டோ அந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு ஓட்டினா மாதம் 1,50,000 சம்பாதிக்கலாம் அப்படி இப்படி சொன்னாங்க. சரி, இருந்தாலும் ஏற்கனவே ஓட்டி அனுபவப்பட்டவங்ககிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டதில் நிறைய டிரைவர்கிட்ட பேசியிருக்கிறேன். பேசுனதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் சொன்னால் புரியாது. யார் ஓலா, ஊபர் ஓட்டக்கூடியவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் சொன்னால் புரியாதுங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு வண்டி எடுங்க, லீஸுக்கோ இல்லை வாடகைக்கோ இல்லை சொந்தமாக எடுத்து அதை ஓட்டி பார்த்தா தான் அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் அதை வந்து வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எதையுமே அனுபவபூர்வமாக நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு அது திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து ஒரு இண்டிகா ஒன்று வந்து வாடகைக்கு எடுத்தேன். கிடச்சிது, ஒரு வண்டி வந்து கிடச்சிது, அதுவும் கம்மி ரேட்டில் வாடகைக்கு கிடச்சிது. அதை எடுத்து அது சரி, நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த மாதிரி போட்டு ஓட்டி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும், எப்படி இருக்குன்னு நம்ம அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுனால அந்த வண்டியை வாடகைக்கு எடுத்தேன். அந்த வண்டி நான் காமிக்கிறேன், பார்த்துங்க. இதுதான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற வண்டி, நான் வாடகை எடுத்த வண்டி. இந்த வண்டி தான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதமாக நான் ஓட்டி அனுபவப்பட்டிருக்கிறேன். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். கிட்டத்தட்ட இந்த வண்டியை எடுத்து ஒரு 2 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ 2 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா கடன் தான் ஆயிருக்கு. இந்த வண்டி வாடகை கொடுக்க வேண்டிய பணமும் ஓனருக்கு சரியாக வாடகை கொடுக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 6,000 அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2 மாதத்தில் சரியான அந்த காசே கொடுக்கல. கிட்டத்தட்ட ஆக்டிவ் டியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி 500 600 குறைஞ்சபட்சம் கொடுத்துருவோம் வீட்டுக்கு ஆக்டிவ் டியூட்டி போனால். ஆனால் இது எடுத்து ஓட்டுனதுலேருந்து நான் வீட்டுக்கும் சரியாக போனது கிடையாது. ராத்திரி பகலாக வண்டியில் தான் தங்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா ஒரு சில இடங்கள் கொஞ்சம் தூரமாக போயிட்டு இருக்கிறதுனால இது எம்டி அடிச்சு நம்ம போகணுமே, டீசல் வேஸ்ட் ஆகுமே, காலையில் சவாரி பார்த்துட்டு மறுநாள் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாளில் வீட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த இதில் வருது. ரொம்ப கஷ்டம், குளிக்க முடியல, பாத்ரூம் போக முடியாது, டயத்துக்கு சாப்பிட முடியல, அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அதனால் இதில் வண்டி எடுத்து ஓட்டுனா, அது நீங்கள் சொந்தமாக போட்டு ஓட்டினாலும் சரி, இல்லை வாடகை எடுத்து ஓட்டினாலும் சரி, இல்லை லீஸுக்கு எடுத்து ஓட்டினாலும் சரி, நீங்கள் எப்படி ஓட்டினாலுமே ஓட்டுநருக்கு ₹1 கூட லாபம் வராது. அப்படியே அதில் லாபம் வந்துச்சுன்னா அதை வந்து ஓட்டுநர், இந்த வண்டியை ஓட்டக்கூடிய ரொம்ப ராப்பாலாம் கஷ்டப்பட்டு ஓட்டுற ஓட்டுநர் வந்து மருத்துவமனைக்கு தான் செலவு பண்ணணும், மருந்து மாத்திரைக்கு தான் செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணியாச்சுன்னா எங்கே காசு நிற்காது. மெயினாக வந்து வீட்டுக்கு காசு சரியான முறையில் கொடுக்க முடியாது. நீங்கள் வர்ற வருமானத்தில் டீசல் போடலாம், வாடகை கொடுக்கலாம், அதாவது வண்டி வாடகை கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு அளவுக்கு கிடைக்கிற காசில் ஏதோ ரோட்டில் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வண்டியில் படுத்து தூங்கிக்கலாம். வீட்டுக்கு போகிறது தேவை கிடையாது, சூழ்நிலை ஏற்படாது, வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. அதனால் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் யாராக இருந்தாலும் வண்டி போட்டு ஓட்டுறவங்களுக்கு ₹1 லாபம் இருக்காது. சொந்தமாக வண்டி போட்டு ஓட்டுறவங்களுக்கு, வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு லாபம். ஒருத்தர் வச்சிருக்காரு வாகனம், அவர்கிட்ட நம்ம வாடகை எடுத்து ஓட்டுறோன்னா அவருக்கு வாடகை கரெக்டாக போயிடும். நம்ம இல்லைனாலும் வேறு டிரைவரை போட்டு ஓட்டுவாங்க, அவங்க ஓட்டும் போது போயிடும். இப்போ இப்போ 2 மாதம் ஓட்டிட்டேன், 2 மாதம் ஓட்டி பார்த்துட்டேன். இப்போ எனக்கு வேண்டாங்க, இது செட் ஆகாதுன்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போயிடுவேன். விட்டுட்டு போனாலும் அடுத்த ஒரு டிரைவர் இவங்களுக்கு கிடைப்பாங்க. நான் லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு லாபம் கிடைக்கல, எனக்கு போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் அடுத்த ஒரு டிரைவர் இவங்களுக்கு கிடைச்சிருவாங்க. அதனால இவங்களுக்கு தொடர்ச்சியாக வருமானம் வந்துட்டு இருக்கும் வண்டி வச்சுருக்கவங்களுக்கு. ஆனால் டிரைவருக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் மாத சம்பளத்துக்கு நீங்கள் போகிறது பெஸ்ட்டு. மாத சம்பளத்துக்கு வேலையை பாருங்கள், கிடைக்கிற பைசா கொண்டு வீட்டில் விடுங்க. அதான் சொல்லுவேன். சில பேர் சொல்கிறாங்க, அந்த அடிமை கிடிமை அந்த இடத்துல வேலை பார்க்கணுன்னா
அதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தாக்கா அவங்க சொல்கிற வேலையை செய்கிறது கட்டுப்பட்டு செய்கிறதுங்கிறது வந்து ஒரு அடிமைத்தனம்னு சொல்கிறது வந்து தவறு. ஏன்னா மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க. கொடுக்குற இடத்துல வந்து அவங்க சொல்கிற வேலை செய்கிறது வந்து நம்மளுடைய கடமை. அது செஞ்சு தான் நான் வண்டி தான் ஓட்டுவேன். அது தவிர மற்ற எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். அந்த மாதிரி பேசிட்டு திரியிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு கருத்து. அதனால் வீட்டுக்கு குடும்பத்துக்கு நம்ம உழைக்கிறோம் அப்படின்னாக்கா போகிற இடங்கள்ல எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். இதே வெளிநாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ வெளிநாட்டு டிரைவர் நம்ம கால் பண்ணி பேசுகிறாங்க வைக்கிறாங்க. அவங்க படுற கஷ்டம் வந்து அங்கே போய் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அந்த வேலை தான் ரொம்ப அடிமைத்தனமான வேலை. அடிமைங்கிறதுக்கு அதுதான் உதாரணமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம நாட்டில் வெள்ளைக்காரன் ஆட்சி செய்யும் போது அப்போ கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க, அடிமையாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அடிமை யாருமே கிடையாது. ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றுக்க செய்கிறோம். அந்த நிரந்தரமாக அந்த வேலை வேணும்னா அவங்க சொல்கிற சில வேலைகள் வந்து செஞ்சு செஞ்சு தான் ஆகணும். செஞ்சாலும் அந்த வேலையை நீடிச்சிருக்க முடியும். நிரந்தரமாக ஒரு வருமானம் கிடைக்கும். இங்கே சரியில்லைன்னு ஒவ்வொரு இடமா மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்காது, மரியாதையும் கிடைக்காது. ஒரே இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆரம்பத்தில் கிடைக்கலனாலும் போக போக உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு சோதனை செஞ்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்கள விட்டு அவங்க இது பண்ண மாட்டாங்க. உங்களை நிரந்தரமாக பணியில் வச்சுப்பாங்க. நிறைய உதவிகள்லாம் செய்வாங்க. அப்படிங்கிறதுனால மாத சம்பளத்தில் கிடைக்கிற வேலையை நல்லபடியாக பயன்படுத்திங்க. மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிரைவர் மேத்யூ. நன்றி, வணக்கம். ஓலா, ஊபர் யாருமே வந்து சொந்தமாக வண்டி போட்டு ஓட்டாதீங்க, கடன்காரன் ஆயிடுவீங்க. வாடகைக்கு எடுத்து ஓட்டினாலும் ஓட்டி பாருங்கள், லீஸுக்கு எடுத்து ஓட்டினாலும் ஓட்டி பாருங்கள். ஆனால் சொந்தமாக மட்டும் யாரும் வண்டி போட்டு ஓட்டணும்னு நினைக்காதீங்க. அது ஓலா, ஊபர் மட்டும் இல்லை, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் இல்லை, ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் போட்டு ஓட்டுனீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து ஏதோ காலத்தை கடத்தி போய்கிட்டே இருக்கலாமே தவிர ரூ. 1 மிச்சம் பண்ண முடியாது. அதில் சம்பாதிச்சு நீங்கள் வந்து ஒரு இடமோ, ஒரு வீடோ, ஒரு கல்யாணமோ, ஒரு காட்சி எதுவுமே பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.